ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி பிஜி யூடியூப் சேனல்லேருந்து ஒரு சின்ன ஈஸியான ரெசிபி பேச்சுலருக்காக. அதாவது காலைல வேலைக்கு போயிட்டு டயர்டாக வந்து ஈவினிங் என்னடா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்பைஸியாக ஒரு மூணு பொருளை வச்சு நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு ஆனியன், ரெண்டு எக், ஒரே ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் போதும். நம்ம ஈஸியான முறையில் ஸ்பைஸியாக கிரிப்ஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ பொட்டேட்டோவை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணால் சீச்சு இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம என்னென்னா ஆனியன் கட் பண்ண போகிறோம். ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். நல்ல சின்னதாக, அதாவது சாப்பர் இருந்தால் சாப்பரில் கூட கட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட சாப்பர் இல்லை, ஸோ அதனால் நம்ம இதை கையிலே நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்னதாக இதை கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக கிரிப்ஸியாக நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக். சின்னதாக நறுக்குன ஆனியனை என்ன செய்யணும், அந்த உருளைக்கிழங்களோட சேர்த்துருணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் கறி மசாலா தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள், கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு 2 எக் எடுத்து அதில் போர் பண்ணிக்கணும். நல்லா போர் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சோன்னு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கிங் தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா பேன் ஹீட் ஆனோன்னே என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பேனில் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்ச மிக்ஸிங்க இதில் அதே மாதிரி இந்த எக்கையும் நல்லா 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்படி நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணாதான் நல்லா கிரிப்ஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். பாதி பொன்னிறமாக இருந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுட்டு இப்போ மேலேயும் ஈக்குவலாக கொஞ்சம் கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணால் தான் கீழே நல்லா குக் ஆகும்.
பண்ண ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இது நம்ம சாப்பிட்றது இல்லாமல் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு ஊட்டினாலும் அதுகளுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. எப்படி இருக்குது சாட்சி? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே, இதே மாதிரி உங்களோட ஈவினிங் டயத்தை நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.